وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு எனக்கு தந்திருக்கிற தலைப்பு, இந்த உம்மத்திலேயே மிகச்சிறந்தவர் என்று சஹாபாக்களினாலேயே சொல்லப்பட்ட முக்கியமான சஹாபியாகிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி, அவங்களோட வாழ்க்கை, அதில் இருக்கிற படிப்பினைகள் என்கிற பின்னணியில் நாங்கள் அவங்கள பற்றி பார்ப்போம். நான் நினைக்கிறேன் போன நோம்புல நாங்கள் உமர் ரலியல்லாஹு அவங்கள பற்றி இந்த இடத்துல பார்த்தோம். பொதுவாகவே சஹாபாக்கள் மீது அன்பு வைப்பது என்பது ஈமானில் இம்மூமீன்களோட முக்கியமான ஒரு பண்பு அல்லது கிட்டத்தட்ட கடமை என்று சொல்லணும், சஹாபாக்கள் மீது அன்பு வைப்பது. அடுத்தது, அந்த சஹாபாக்களில் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க மிக முக்கியமானவர். ஏன்னா எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் அதை ஸ்தாபிக்க ஒருத்தர் இருப்பார், அந்த கொள்கையை தொடங்கினவர். அவரோட அந்த நேரத்தில் அந்த கொள்கையில் சேர்ந்து கொண்ட சில பேர் இருப்பாங்க ஆரம்பத்தில். அவங்க அந்த கொள்கைக்காக அவருடன் சேர்ந்து அந்த கொள்கைக்காக அர்ப்பணங்களை செய்து போராடி தியாகங்களை பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்தாபித்தவருக்கு பின்னால் அந்த கொள்கையை அவங்கத்தான் கொண்டு நடத்தியிருப்பாங்க. இன்னும் அதை விரிவுபடுத்தி இன்னும் அதை ஸ்திரப்படுத்துறதுல அவங்க பங்களிப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த பின்னணியில் பார்க்கக்குள்ள அதில் ஆகவே முதல் இடத்தில் இருப்பவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க. சஹாபாக்களே இந்த நபித்தோழர்களில் யார் மிகச்சிறந்தவர் என்று அவங்க பட்டியல் போடுவாங்க. அதில் அவங்க எல்லோருமே ஏகோபித்து சொன்னால்தான் முதலாவது அபூபக்கர் தான் சிறந்தவர். அதுக்கு பிறகு தான் எந்த அளவில் அலி ரலியல்லாஹு அவங்கள்கிட்டே கேட்கப்பட்டுச்சு, அவர்கிட்டே. இன்றைக்கு ஷியாக்கள் அபூபக்கரை கடுமையாக வெறுக்கிறாங்க, அவரை பற்றி இல்லாத பொல்லாத அபாண்டங்களை எல்லாம் சொல்கிறாங்க. அதே ஷியாக்கள் மகத்துவப்படுத்துறதில் எல்லை மீறி போன அந்த அலி இருக்கிறாங்களே ரலியல்லாஹு அன்ஹு, அவரிடமே கேட்கப்பட்டுச்சு, இந்த உம்மத்தில் யார் சிறந்தவர்? அவரே சொன்னார் அபூபக்கர் தான். அதுக்கப்புறம் யாருன்னு கேட்கக்குள்ள அவரே சொன்னார் உமருண்டு தான். இந்த மாதிரி சஹாபாக்களோட சிறப்புகளை அறிந்து அவங்களோட வாழ்க்கையை படிக்கிறேன்றது வெறுமனே ஒரு யாரோ ஒருவருடைய ஒரு வரலாறு தகவல்கள் என்பது அல்ல. உண்மையிலே இவங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைய பாடம் இருக்குது, நிறைய படிப்பினை இருக்குது. நபியுடைய சமூகத்தில் நபி இருக்கும் பொழுது இஸ்லாத்தை மிக துப்பரவாக விளங்கி அதை வாழ்க்கையில் அமுல்படுத்தினவங்க, நபியின் வாயினாலேயே பாராட்டப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்களில் உள்ளவங்க. அடுத்து இவங்களை பற்றி நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். காரணம் என்னன்னா, எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குதோ, எந்த அளவுக்கு ஒரு கொள்கையில் ஒன்றில் அவருக்கு பெரிய பங்கு இருக்குதோ, அந்த நபர் பொதுவாகவே அந்த கொள்கையின் எதிராளிகளினால் பெரும்பாலும் விமர்சிக்கப்படுவார் அல்லது இல்லாதது பொல்லாதது சொல்லப்பட்டு தூற்றப்படுவார். அது பொதுவாக நடக்கிறது. எந்த ஒரு விசேஷமாக பொது வேலை ஒன்றில் அது வேலை சரியாக இருக்கும், அதில் முக்கியமாக ஈடுபட்டவர்கள் இருப்பார்களே, அவர்கள் நல்லவர்கள், உண்மையிலே தியாகிகள். அந்த கொள்கைக்கு எதிரானவர்கள் அவங்கள தான் குறி வைப்பாங்க, அவங்கள பற்றி தான் கண்டபடி பிழையான விமர்சனங்களையும் பிழையான பிரச்சாரங்களையும் செய்வாங்க. அப்போ நாங்கள் அவங்கள பற்றி தெளிவாக தெரிஞ்சு கொண்டா, அந்த முக்கியஸ்தர்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சு கொண்டா, அவர்கள் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் விஷயத்திலேயும் எங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அது போய் அது பிழை, தேவைப்பட்டால் அதுக்கு எங்களுக்கு மறுப்புன்னு சொல்லலாம். எனவே இது மாதிரி முக்கியமான பிரதானமான மனிதர்களை பற்றி தெரிஞ்சு கொள்றதில் அவங்களை சிறப்பாக அறிகிறோம். அது மூலம் எங்களுக்கு பாடங்கள் படிப்பினைகள் நிறையா இருக்குது. மறுபுறத்தில் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் எங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். சில நேரம் அவங்கள பற்றி எங்களுக்கே தப்பெண்ணங்கள் வராமல் இருப்பதற்கும் உதவியாக இருக்கும். ஏன்னா எதிரிகள் பிரச்சாரம் கரமாக பண்ணுவாங்க, விசேஷமாக அபூபக்கர் எல்லாம் குறி வச்சு பண்ணுறாங்க இன்றைக்கும் கூட. உண்மையிலே இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட சாதாரணமாக சிறப்பு என்ற ஒரு பட்டியல் ஒன்று எடுத்தால், அவங்க இந்த உம்மத்தில் நபிக்கு பின்னால் மிகச்சிறந்தவர்கள் அவர்கள் தான். ஏகோபித்த கருத்து சஹாபாக்கள். அடுத்தது,
நபியை ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு கோடான கோடி மக்களாக இருக்கிற இந்த இஸ்லாமிய உம்மா இருக்குது. 1400 வருடங்களாக எத்தனையோ கோடிகளாக இருந்த இந்த உம்மத்தில் ஆக ஆரம்பத்தில் கொள்கைக்கு வந்தவர்களில் கிட்டத்தட்ட அபூபக்கர் முதலாவதால். ஆக நாங்கள் பார்த்தால் ஒரு முதல் 3 பேர் என்று பார்த்தாலும் கூட அந்த 3 பேரில் கட்டாயம் அபூபக்கர் இருப்பார். இந்த அளவுக்குன்னா ஆக முதலாவது அவரா ஹதீஜா நாயையா சொல்றது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி அளவுக்கு. பெரும்பாலும் நிலைமைகளை பார்த்தா ஹதீஜாவா இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அபூபக்கராகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சந்தேகமே இல்லை, வளர்ந்த ஆண்களில் முதலாவதாக இஸ்லாத்துக்கு வந்தது இவர் தான். அதில் 2வது பேச்சும் சந்தேகமும் இல்லை. எனவே இந்த இஸ்லாமிய இந்த பெரிய உம்மத்தில் ஆக ஆரம்பத்தில் சேர்ந்து கொண்டவர்கள் ஒருத்தர் அல்லது ஆரம்பமாக சேர்ந்து கொண்டவர் இவர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் முக்கியமானவர். எந்த அளவுனா ரசூலுல்லாவோட நாங்கள் சில பேரை பார்க்குறோம், இஸ்லாத்துக்கு வந்ததிலிருந்து நபியோடு இருந்திருக்கிறாங்க, அப்படி சொல்லலாம். இவரை பொறுத்தவரையில் நுபுவத்துக்கு முன்னாலிருந்தே நபியோட மிக நெருங்கிய ஒரு நண்பர் தான். அபூபக்கர் ரசூலுல்லாவுக்கு 2 வயசு தான் இளமை. ரசூலுல்லா பிறந்து 2 வருஷத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட அவர் பிறந்தார். இவர் நுபுவத்துக்கு முன்னாலிருந்தே ரசூலுல்லாவுக்கு நெருங்கிய நண்பர் தான். நுபுவத்துக்கு முன்னால் இருந்து இந்த அளவுனா ஹதீஜா நாயகிய கல்யாணம் பேசுறதுக்கு பொன் கேட்டு நபியின் தரப்பால் போனாங்களே, ஹதீஜாட வாப்பாவோட பேச, அந்த போனவங்களில் இவரும் ஒருவராக இருந்தார். அந்த அளவுக்கு நபியோட நுபுவத்துக்கு முன்பிருந்தே தொடர்பாக இருந்தவர். அந்த நுபுவத்துக்கு பின்னால் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்தவராக இருந்து தொடர்ந்து நபியை விட்டும் அவர் கிட்டத்தட்ட பிரியவே இல்லை. இன்னொரு மாதிரி சொன்னால் ஹயாத்திலையும் பிரியல்ல, மௌத்திலையும் கிட்டத்தட்ட பிரியல்லன மாதிரி. மௌத்தாவின பொறவு இப்பையும் நபிக்கு அடுத்தாப்புல தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த அறையில் நபியிட கபருக்கு அடுத்ததாக அவரோட கபரு தான் இருக்குது. அதுக்கு பின்னுக்கு தான் உமர் ரலியல்லாஹு கபர் இருக்கு. நபியோட எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டார். முக்கியமான எல்லா சீராவில் வரும் எல்லா முக்கியமான சம்பவங்களிலும் அபூபக்கர் இருப்பார். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் யாருக்கிட்ட கேட்காட்டியும் அபூபக்கரிடம் ஆலோசனை பண்ணுவாங்க. இவருடைய சிறப்புகளை நிறைய சொல்லலாம். இவருக்கு வசீருன் நபின்னு ஒரு பட்டம் சொல்லுவாங்க, நபியின் மந்திரி, நபியிட மினிஸ்டர் மாதிரி. அந்த அளவுக்கு நபியுடைய பணிகளில் மிக நெருக்கமாக இருந்தவர். அடுத்தது நபிக்கு பின்னால் முதலாவது இந்த உம்மத்துக்கு ஹலீஃபாவாக ஆட்சியாளராக இருந்தவர். நபியோட எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டவர். நபி மரணம் அந்த ரசூலுல்லாஹ் கடைசியில் நோயில் இருந்தாங்க தானே, 13-14 நாள் மட்டும் நோயில் இருந்தாங்க. அதில் கடைசி ஒரு 4 நாள் 5 நாள் பட்ட காலத்தில் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு தொழுவிக்க வந்து கொள்ள இயலாத ஒரு நிலைமை, வந்து தொழுவிச்சு கொள்ள இயலாத நிலைமை. அப்போ ரசூலுல்லாஹ் அபூபக்கரை தான் நியமித்தார். அதனால தான் அலி சொன்னார் ரதீனா, அதாவது அவர் சொன்னார் ரதீனா லி துன்யானா மன் ரதியஹு ரசூலுல்லாஹ் லி தீனினா. தொழுகை என்பது ஒரு மகத்தான அமல். தொழுகையில் இமாமாக இருந்து தொழுகையை நடத்துவது என்பது ஒரு பெரிய பதவி, தீனில் முக்கியமானது. பின்னால் ஆட்சி விஷயத்தில் கருத்துக்கள் வரும்பொழுது அலி சொன்னார் தானே, எங்கள்ட தீனுக்கு ரசூலுல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டார்களோ அவரை நாங்கள் எமது துன்யாவுக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கக்குள்ள தொழுவிக்க நியமித்தது அபூபக்கரை தானே. இதோட ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, உமருடைய சத்தம் கேட்குது, தொழுவிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வேணாம், அபூபக்கர் தான் தொழுவிக்கணும்னா. தான் உயிரோடு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் அவங்களை தொழுவிக்கிறதுக்கு சாட்டி கிட்டத்தட்ட கடைசி ஒரு 17 வக்து வியாழன் நினைக்கிறேன், கடைசி வியாழக்கிழமை அந்திலிருந்து திங்கக்கிழமை சுபஹ வரைக்கும் அபூபக்கர் தான் தொழுவிச்சாங்க. அடுத்தது இன்னொன்று என்னன்னா, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா கைப்பற்றப்படுது ரமதான்ல. அப்போ அடுத்த 9ஆம் ஆண்டு ஹஜ்ஜி வருது. 9ஆம் ஆண்டு ஹஜ்ஜி காலமாகுது, ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்ட காலம் தானே அது. 9ஆம் ஆண்டு ஹஜ்ஜி காலம் வரும் பொழுது ரசூலுல்லாஹ் போகல ஹஜ்ஜிக்கு. ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து முஸ்லீம்களை தயார் செஞ்சு அபூபக்கரின் தலைமையில் தான் ஹஜ்ஜிக்கு அனுப்பினான். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது 10ஆம் ஆண்டு தான், 10ஆம் வருஷம் தானே ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜத்துல் வதான்றது 10ஆம் ஆண்டு தான் போனாங்க ஹிஜ்ரி. எனவே நபி உயிரோடு இருக்கப்போல
மக்கா கைப்பற்றப்பட்டதன் பின்னால மதீனாவிலிருந்து முதலாவது போன ஹஜ்ஜு குழுவுக்கு அபூபக்கர் தான் தலைவராக நியமிச்சாங்க. அது மட்டும் இல்லை, அபூபக்கர் வந்து சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 பேரில் ஒரு ஆள். அந்த லிஸ்டிலே நபியுடைய அந்த நீண்ட ஹதீஸ் சொல்லி வருது. அதில் முதலாவதே ரசூலுல்லாஹ் அபூபக்கரை தான் சொன்னாங்க. அந்த அபூபக்கரவங்க ரசூலுல்லாவோட அந்த தவா பயணத்தில் பல பேருக்கு பலது கிடைச்சிச்சு. அப்படித்தானே, பல பேருக்கு நபியோட சேர்ந்து யுத்தம் செய்கிறதுலாம் பலர் பங்கெடுத்தாங்க, முக்கியமான சம்பவங்கள். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தில் அபூபக்கருக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு, வேற யாருக்குமே கிடைக்கல. அதுதான் ரசூலுல்லாஹ் அந்த ஹிஜ்ரத் பயணம். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது நபியோட கூட உமர் போகல, அலி போகல, அவங்களுக்கெல்லாம் போக கிடைக்கல. அபூபக்கர் தான் போனார். ரசூலுல்லாஹ் அபூபக்கரை தான் கிட்டத்தட்ட கூட்டிக்கிட்டு போனாங்க. ஹிஜ்ரத் போகும்போது எல்லாரும் போகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. அபூபக்கர் கேட்டார் ரசூலுல்லாஹ் கிட்ட, யார் ரசூலுல்லாஹ் நான் போவாண்ட மாதிரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லைப்பா நீங்கள் நில்ல, உங்களுக்கு ஒரு ஒரு கூட போகிறதுக்கு ஒருத்தர் கிடைக்குமா இருக்கும்னு சொன்னாங்க. சைக்கினையா அபூபக்கர் விலங்கெடுத்தாரு. ரசூலுல்லாஹ் நிற்க சொல்கிறாங்க, அவங்களோட போகத்தாரு. அபூபக்கர் போனார். அதுலேயும் அந்த அல்லாஹ் குர்ஆனில் சாஹிப், நபியின் சாஹிப், நபியின் தோழர் என்று அல்லாஹ் சொல்கிறானே குர்ஆனில், அபூபக்கரை தானே அல்லாஹ் சொல்கிறான். இது யகூலு லி சாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அந்த சௌர் குகையில் ஒளிஞ்சிருக்க போல அந்த இக்கட்டான அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அபூபக்கரே பயந்தாரு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீ கவலைப்படாதப்பா, எங்களோட அல்லாஹ் இருக்கிறான். அப்போ அல்லாஹ் அதை பற்றி சொல்லக்கொள்ள சொன்னான், லி சாஹிபிஹி, அவருடைய தோழருக்கு. அந்த அந்த சிறப்பு வேற யாருக்கும் கிடைக்கல. ஹிஜ்ரத் பயணம் முழுக்க ரசூலுல்லாஹ்வோட தான் இருந்தார். சௌரில் இருக்கிற பாக்கியம் அவருக்கு கிடைச்சிச்சு. இப்படி அவரை பார்க்கலாம். அபூபக்கர் அவங்களை பொறுத்தவரையில் நபி உயிரோடு இருக்கும் பொழுதே ஃபத்வா கொடுப்பாங்க. இந்த அளவு அவர் இல்முண்டா, கிட்டத்தட்ட நபி இருக்கிற சமூகத்தை, நபி இருக்கிற இடத்துல கூட சில பேர் கேட்கக்குள்ள இவர் சொன்னார், நான் சொல்லவான்னு சொன்னார், நான் சொல்லவான்னு சொன்னார். எனவே நபி இருக்கும் காலத்தில், நபி இருக்கும் இடத்தில் கூட இவர் ஃபத்வா சொல்ற மாதிரி அமைப்புக்குள்ள ஒரு அறிவு இருந்துச்சு. அந்த அளவு ரசூலுல்லாஹ்ட கிட்டத்தட்ட ஒரு அனுமதி அவருக்கு இருந்துச்சு. அவருக்குள்ள முக்கியமான ஒன்று தான் அந்த சித்திக்குங்கிற பட்டம். நாங்கள் வளமையாகவே சும்மா அபூபக்கர்னு சொல்கிறது இல்லை, நாங்கள் வளமையாக அவங்களோட பேரை சொல்லக்கலாம், அபூபக்கர் சித்திக்குன்னு தான் சொல்லுவோம். சித்திக்குண்டா அந்த மிக உண்மையானவர், அந்த மாதிரி கருத்து, மிக உண்மை சொல்லுபவர் அல்லது நம்புறவர், உண்மைப்படுத்துகிறவர் என்றெல்லாம் கருத்து இருக்குது. இந்த பேருக்கு பின்னணி பல பேர் பல காரணம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஹதீஸுகளை பார்த்தா விளங்குது, ரசூலுல்லாஹ்வே அவருக்கு சித்திக்குன்னு சொல்லி இருக்கிறான். நபியுடைய காலத்தில் நடந்த சில சம்பவங்களை பின்னணியில் அவருக்கு சித்திக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே ஒரு கட்டத்தில், நான் இஸ்லாத்துக்கு அழைத்தேன், தவா கொடுக்குறேன், நான் நபியா வந்திருக்கிறேன், இஸ்லாத்துக்கு வாங்க. நான் அழைத்த எல்லோருமே கொஞ்சம் பின்வாங்கிட்டு தான் வந்தாங்க, உடனே வரல. எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, கொஞ்சம் சிந்திச்சுட்டு, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு மாதிரி தான் வந்தாங்க, அபூபக்கரை தவிர. அபூபக்கர் ஒரு ஆள் தான் நான் சொன்னதோடே நம்பினார். நான் சொன்னதோட எந்தவித கேள்வி அது இது ஒன்றும் இருக்கலையே. அதனால தானே அந்த இஸ்ரா மிஅராஜ் ரசூலுல்லாஹ் போன நேரத்தில் ஒரு முஷ்ரிக்குகள் ஒரு கூட்டம் அன்றைக்கு நினைச்சாங்க, அபூபக்கர் இதை நம்ப மாட்டார், எல்லாத்தையும் நம்புற அபூபக்கரே நம்ப மாட்டார். அபூபக்கர் வீட்டில் இருக்கிறார், தெரியாது விஷயம் அவருக்கு, ராவு இது நடந்தது. அவங்க போய்ட்டு அபூபக்கர் விட்ட கதவை தட்டி கேட்குறாங்க, இன்றைக்கு உங்களோட கூட்டாளி ஒரு செய்தி சொல்கிறாரு, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அபூபக்கர் கேட்டார், என்ன? அப்போ சொல்கிறாங்க, இப்படித்தான் 7 வானம் எல்லாம் கடந்து போனேன். அபூபக்கர் சொன்னார், இதை விடையும் ஆச்சரியமானதை அவர் சொல்லுவதை நான் நம்புகிறேன், இதை நம்புறதுல எனக்கு பெரிய வேலை இல்லைண்டா. அபூபக்கருடைய ஈமான்ல ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு அந்த அபூபக்கரின் மீது ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, சையான ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுதுட்டு சஹாபாக்களோட இப்படி பேசுகிறாங்க. பேசக்கொள்ள ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க. முந்தைய ஒரு காலத்தில் ஒரு ஆளுக்கிட்ட ஒரு மாடு ஒன்று இருந்துச்சு. அந்த மாடு அவர் இந்த வயல்கள் உழுவுற மாதிரி அந்த பயிர் செய்கைகளுக்கு அதுகளுக்கு பயன்படுத்துகிற மாடு. ஒரு நாள் இவர் வேலைக்கு அந்த மாட்டை கூட்டிக்கிட்டு போன நேரத்தில் இவருக்கு டயர்டில் மாட்டோட மேலே ஏறி இவர் குதிரைகளில் கழுதைகளில் போகிற மாதிரி ஏறி பார்த்தார். அப்படி அவர் ஏறி உட்காரக்கொள்ள மாடு அவர்கிட்ட சொன்னிச்சு, மாடு அவர்கிட்ட சொல்லது, இதுக்காக நான் படைக்கப்படலை, நான் படைக்கப்பட்டது வயல் உழுவுறதுக்கு, அதுக்கு இதுக்கு கரத்தை இழுக்கிறதுக்கு மாதிரி வேலைக்குத்தான்.
நீங்க ஏறி பயணம் பண்றதுக்கு குதிரை மாறி கழுத மாறி ஒட்டகம் மாறி அந்த வேலைக்கு நான் படைக்கப்பட இல்லைன்னு அந்த ஆளை பார்த்து சொன்னிச்சு அப்படின்ற ரசூல்லா சொன்னாங்க. சொல்லக்கொள்ள அங்க இருந்த சஹாபாக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க சுப்ஹானல்லாஹ் மாடு பேசுமா அப்படி கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் மாடு பேசுமான்னு. அப்ப ரசூல்லா பதில் ஒன்று சொன்னாங்க, அப்படி தெரியுமா? அது பேசியதை நான் நம்புகிறேன், அபூபக்கர் நம்புவார், உமர் நம்புவார்னு சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கல. ஹதீஸ்ல தெளிவாக வருது, ஒமா ஹுமா ஒமா சம்மா ஹுமான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்கே இல்லை. ரசூல்லாவுக்கு அந்த அளவு நம்பிக்கை இருந்துச்சு, அபூபக்கர் அந்த அளவு நம்புறவர்னு சொல்லி. அபூபக்கர் தான் அவங்களுக்கு சித்தியக் என்ற பட்டம் இருந்துச்சு. அபூபக்கர் தான் அவங்களோட பாராட்டி ஹதீஸ் பெரிய தொகை வந்திருக்கு. அபூபக்கர் அவங்கள பாராட்டி அவங்களோட சிறப்பை பற்றி சொல்லி, அபூபக்கர் அவங்கள சிறப்பு படுத்தி குர்ஆனாயத்து வந்திருக்குது. அது ஒரு ஆச்சரியம் என்னடா, ஏகோபித்த தஃப்சீருடைய உலமாக்களோட கருத்து இருக்குது, இந்த ஆயத்தை அபூபக்கரை பற்றி தான் சொல்லுதுன்னு சொல்லி. இந்த வல்லைலி இதா யக்ஷா இருக்குதே, வன்னஹாரி இதா தஜல்லா, அந்த சூறாவில் வருதே, வசயு ஜன்னபுகல் அத்கா அல்லது யுக்தி மாலஹு யதஸக்கா வமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்ல புத்திகா வஜ்ஹ ரப்பிஹில் அலா. அதில் சொல்கிற அந்த அத்கா என்பவர் அந்த நரகத்துக்கு அவர் போக மாட்டாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த அத்கா என்ற மிகவும் தக்குவாதாரியான அந்த அல்லாஹ் உத்தர சொல்கிறானே, அது அபூபக்கர் தான். அதுக்கு தஃப்சீரில் கிட்டத்தட்ட ஏகோபித்த கருத்தாய் தான் அல்லாஹ் அபூபக்கரை தான் சொல்லுகிறான். ஏன்னா அபூபக்கர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறதுல இஹ்லாஸாக வேலை செய்கிறவராக இருந்திருக்கிறார். எனவே குர்ஆன் ஆயத்துகளும் அவருடைய சிறப்பை பற்றி சொல்லி இருக்குது. இந்த அபூபக்கர் அவங்கள இந்த எனக்கு ஒரு 1:40 மாதிரிக்குள்ளுக்கு தான் கூடினா டைம் இருக்குது, நான் பேசுகிறேன். அபூபக்கர் அவங்க குறைஷு குலத்தை சேர்ந்தவங்க. குறைஷு குலத்தில் பல பிரிவு இருந்துச்சு, பல சின்ன சின்ன உப பிரிவுகள் மாதிரி. அப்போ அதில் அந்த ஃபஹீதுன்னு சொல்லுவாங்க அரபுல, அதில் இவர் பனு தைமுண்டு கோத்திரத்தை சேர்ந்தவர் அபூபக்கர் தைமி. இப்போ மஹ்சூமி அப்படியெல்லாம் இருக்கிறதானே, அதவி அப்படியெல்லாம் இருக்கிறது, அதில் இவர் தைமி. ரசூல்லாவுடைய அப்பாமாரில் முர்ரா என்பவரோட பேத்து இவருடைய பரம்பரை சேருது. ரசூல்லாட வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட வாப்பான்னு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் 21 பேருடைய லிஸ்ட் இருக்குது, ஏகோபித்து அது சுவர். அதில் முர்ரா என்ற உத்தர் வாராரு. அவரோட ஒரு புள்ளட வழியில் ரசூல்லா வாராங்க, இன்னொரு புள்ளட வழியில் அபூபக்கர் ரலியல்லாஹு வாராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்தா பொதுவாகவே மக்காவில் ஜாஹிலியா காலத்திலும் தான் எல்லோராலும் விரும்பப்பட்ட ஒருவராக இருந்திருக்கிறார். எல்லாரும் அவரோட நல்ல அவர் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய அவர் வியாபாரி, விசேஷமாக இந்த புடவை வியாபாரங்கள் மாதிரி வியாபாரங்கள் செஞ்சிருக்கிறார். அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு விசேஷங்களில் உண்டேனாண்டால் அந்த அரபிகளுடைய பரம்பரைகளை பற்றிய அறிவு நல்லா இருந்துச்சு. ஒரு ஆளை பற்றி சொன்னால் அவர் இன்னார், அவரோட வாப்பா அவரோட வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட வாப்பான்னு சொல்லிக்கிட்டே போவார். பரம்பரைகளை துல்லியமாக பாடமாக்கி வச்சிருந்தார். நஸ்ஸாபுன்னு சொல்லுவாங்க, நசபுகளை துல்லியமாக சொல்லுவார். அடுத்தது கனவுக்கு பலன் சொல்கிற செய்திலையும் பிரபலமாக இருந்திருக்கிறார். சில கனவுகளுக்கு அபூபக்கர் அவங்க பலன் சொன்னதாக ஹதீஸுகள் எங்களுக்கு பார்க்கலாம். இந்த அபூபக்கர் அவங்க கிட்டத்தட்ட 4 பேரை கல்யாணம் முடிச்சிருந்துருக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர் பிள்ளைகளில் முக்கியமானால் தான் ஆகவே முக்கியமானவங்க ஆயிஷா நாய் எங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்தது அஸ்மா நாய், அஸ்மா பின்த் அபீ பக்கர் இருக்கிறாங்களே, சுபைர் ரலியல்லாஹு அவங்கள முடித்து எப்படி அவங்கள இருந்தவங்க முக்கியமான சஹாபியத்துகளில் ஒருத்தர். ஆயிஷா நாயகியோட தாத்தா, ஆயிஷா நாயகியோட 10 வயசு மூப்பு அவங்க. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு மகன் இருந்தார், நிறைய வரலாறுல வருவார். அப்துல்லான்னு ஒரு மகன் இருந்தார், முஹம்மதுன்ற ஒரு மகன் இருந்தார். இப்படி மகன்மார் பிரபலமான ஆக்களவங்களுக்கு இருந்திருக்கிறார். அபூபக்கர் அவங்கள பற்றி ஆயிஷா நாயகி மகள் இருக்கிறாங்களே, அவங்க சொல்கிறாங்க என்ன வாப்பா எப்படி என்று சொல்லி வாப்பாட அந்த வடிவத்தை சொல்கிறாங்க. சொல்லக்குள்ள சொல்கிறாங்க, எங்களோட வாப்பா வெள்ளை ஆனால் மெலிவு, எங்களோட வாப்பா மெலிவு, அந்த வாப்பாட அந்த சைட் தாடியெல்லாம் மெல்லிச்சு, இந்த கண்ணம் எல்லாம் இப்படி இந்த ஒட்டின மாதிரி, தாடியும் அப்படி ஒட்டின மாதிரி மெல்லியத்தான் இருக்கும் கண்ணத்து பக்கத்தில். அதே நேரத்தில் கொஞ்சம் முதுகு வளைஞ்ச மாதிரி. அபூபக்கர் அவங்கள அப்படி நேராக நின்று நடக்கக்குள்ள கொஞ்சம் இப்படி முதுகு வளைஞ்ச மாதிரி, மிச்சமாக இல்லை லேசாக. அபூபக்கர் அவங்களோட கண்கள் அந்த கொஞ்சம் உள்ளுக்கு போன மாதிரி இருக்கும், நெத்தி நல்ல பரந்த நெத்தி, கண்கள் கொஞ்சம் உள்ளுக்கு போன மாதிரி இருக்கும். அது நல்ல மெலிவானால், எந்த அளவுக்கு மெலிவுன்னா ஹதீஸுகளில் வருது, அவர் அந்த
இடுப்பில் உடுப்பாங்களே அந்த சாரம் உடுவோமே, அதை உடுத்தா கொஞ்சம் அடிக்கொருக்கா இப்படி தூக்கி கொள்ளணும், இல்லாட்டி அது வலிவி கொண்டு போகும், இடுப்பில் நிற்காது லேசில், அந்த அளவுக்கு ஆள் மெலிவும். எனவே மெலிந்த ஒரு 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 தோற்றமுள்ள ஒருத்தர் தான். ஆனால் நீங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட அவருடைய செயல்பாடுகள், விசேஷமாக அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் எடுத்த முடிவுகள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கப்பட வேணுங்கோ. அந்த மெலிஞ்ச அந்த மனுஷன் உடம்புள்ளுக்கு இரும்பை விட உறுதியான ஒரு கல்பொன்று இருந்துச்சு, உறுதியான ஒரு இதயம் இருந்து, முடிவுகளை எடுப்பதில் அசைக்க முடியாத இதில் தான் இருந்தார். சில முடிவுகள் எடுத்தாரும் உமரை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அபூபக்கர் செஞ்சார், நான் இந்த முடிவில் தான் இருப்பேன்டார். எனவே அந்த மெலிந்த மனிதண்ட உடம்புள்ளுக்கு இருந்த அந்த கல்புல ஆழமான ஈமான் இருந்துச்சு. அபூபக்கரின் ஈமானுடன் யாருடைய ஈமானையும் சமப்படுத்த முடியாது. அந்த உள்ளம் உறுதியாக இருந்துச்சு, தீர்மானங்களை எடுப்பதில் தெளிவாக இருந்தார், எடுத்த தீர்மானத்தை உறுதியாகவே அமுல்படுத்தல இருந்தார். கடுமையான துணிச்சல் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அபூபக்கர் தான் நாங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக மனுஷன்ல நல்ல விஷயங்கள்ட்டு சொல்லுவோமே, அதில் சில பேர்கிட்ட சிலது இருக்கும், சிலது இருக்காது. உதாரணமாக சில பேருக்கிட்ட தர்மம் கொடுக்குற குணம் இருக்கும், இன்னும் சில பேருக்கிட்ட நல்ல அறிவு இருக்கும், இன்னும் சில பேருக்கிட்ட நல்ல இபாதத்துகள் இருக்கும், இன்னும் சில பேர் தௌவா பணியில் ஈடுபாடுன்னு இருப்பாங்க, இன்னும் சில பேர் துணிச்சல், இன்னும் சில பேர் ஜிகாதில் ஈடுபாடு, இன்னும் சில பேர் நீதம், இன்னும் சில பேர் நிர்வாகம். அப்படி அபூபக்கர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. அபூபக்கர்கிட்ட வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்க, இது எல்லாமே அபூபக்கர்கிட்ட உண்டாயிருந்துச்சு. இது எல்லாமே உள்ள ஒரு ஆளாகத்தான் அவர் இருந்தார். அபூபக்கர் அவங்களை பொறுத்தவரையில் இது எல்லாத்திலையும் முன்மாதிரியே இருந்தார். அவருடைய ஈமான் சொல்ல தேவையில்ல, நபியே சாக்கி, நபியே அதுக்கு தஸ்கியா பண்ணினாங்க, நபியே அதை சொன்னாங்க இல்லையா. அபூபக்கருடைய ஈமான் உறுதியான ஈமான்ங்கிறது. அவங்களோட தௌவா இருக்குது, அந்த தான் ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அதற்காக அந்த மற்றவங்களை அழைக்கிற அந்த தௌவா, அதில் அந்த ஏத்த நிமிஷத்திலிருந்தே இருந்தார். அதுதான் அவருடைய விசேஷம். இஸ்லாத்தை ஏத்த நிமிஷத்திலேயே அவர் தௌவா கொடுக்க தொடங்கிட்டார். அவருடைய தௌவா எந்த அளவு, அவர் இஸ்லாத்தை ஏற்ற நேரத்தில் அவருக்கே அடித்தாங்க, கடுமையாக அடித்தாங்க. அவரே மக்காவில் சரி மரியாதையான ஒரு ஆள், பிரபலமான ஒரு ஆள், ஆனாலும் அவருக்கு அடித்தாங்க. அடித்த அடியில் ரத்தம் வந்து மூக்கெது கண்ணெதுன்னு விளங்காத அளவுக்கு ரத்தம் வந்துச்சு. வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க அவர். ஆனாலும் வீட்டில் கொண்டு போய் வச்சப்பறம் அவர் முதலாவது கேட்டார், ரசூல்லாவுக்கு என்ன நடந்துச்சு, ரசூல்லா எங்க சொன்னாங்க. இல்லை அவர் நல்லா இல்லை, நான் பார்க்கவே ஓணும்ட்டார். கஷ்டப்பட்டவரை தூக்கிக்கிட்டு போய் ரசூல்லாவை காட்டினான். அப்போ தான் அவர் மனசு நிம்மதி அடைஞ்சார். அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவரும் துன்புறுத்தப்பட்டார். ஆனால் ஏற்றுக்கொண்ட நிமிஷத்திலிருந்தே தௌவா செஞ்சார். அந்த சில பேரோட தௌவாவில் அந்த அது எவ்வளோ பொறுமதி என்று விளங்கும் வந்தவங்களை பார்த்தா. அபூபக்கர் அவங்கள தௌவாவில் வந்தவங்களில் 5 பேர் இருக்கிறாங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். ஏண்டா அபூபக்கர் கூப்பிட்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அதில் 5 பேர் இருக்கிறாங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்த்தில் அந்த 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் அபூபக்கர் அவங்க இதில் வந்தவங்க. நாங்கள் பார்த்தோம்னால் உஸ்மான், கலீஃபா உஸ்மான் அவங்க, ஜுபைர் முக்கியமான சஹாபி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அதே மாதிரி சஅத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா, இவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் இவருடைய தாவாவில் வந்தவங்க 5 பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய அள்ளி கொடுக்கிறது இருக்குது, வியாபாரி, பெரிய பணக்காரன், நல்ல வசதியான ஆள். இஸ்லாத்துக்கு வரும்பொழுது நல்ல வசதியாகத்தான் இருந்தார். அதுக்கு பின்னால் நபியோடு இருந்து இவ்வளோ எல்லாம் பண்ணி உச்சத்தை தொட்டு அதுக்கு பின்னால் ஹலீஃபாவாக இருந்தெல்லாம் மௌத்தாவக்கள் அவர்கிட்ட சொச்சம்தான் இருந்துச்சு, சொச்சம்தான். எங்கட காலத்துக்குள்ள இருந்தால் ஆட்சிக்கு வந்து சும்மா அவ்வளோ நாள் இருக்க தேவையில்ல, ஜனாதிபதிக்கு அவ்வளோ நெருக்கமாகவும் இருக்க தேவையில்ல, சும்மா தூரத்தில் நின்றாலே பெரிய ஆளாகிடுவாங்கன்னு மாதிரி. அபூபக்கர் பெரிய பணக்கா நல்ல வசதியோடு இருந்தவர். மௌத்தாகும் பொழுது எல்லாத்தையும் கண்டுட்டு தான் மௌத்தாவினார். தான் ஒரு நபியோட இருந்து நபியோட போர் பண்ணி தௌவா பண்ணி அதுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்து எல்லாம் பண்ணியும் கூட கடைசியில் மௌத்தாவுக்குள்ள சொச்சம் தான் இருக்கும். அவரோட பிள்ளைகளுக்கு பெருசாக பங்குட்டுறதுக்கு இருக்கல, ஆனால் நிறையா கொடுத்தார். எந்த அளவுக்குண்டா அவர் அப்படித்தான் அவருடைய செலவு, அவருடைய தௌவாவும் அப்படித்தான் இருந்துச்சு. பொறுமதியான ஆட்கள் தான் அவருடைய தௌவாவில் வந்தாங்க, செலவுகளையும் அப்படித்தான் பண்ணினார். ஆரம்ப காலத்தில் அந்த கொடுமைப்படுத்தப்பட்டாங்க தானே மக்காவில், முஷ்ரிக்குகள் கொடுமைப்படுத்தினாங்களே, பிலால் போன்றவர்களுக்கெல்லாம் அடித்து உதச்சி நாங்கள் கேள்விப்படுறேன். இதில் அடிமைகள் நிறைய துன்புறுத்தப்பட்டாங்க. என்னதான் ஆத்திரத்தை
ஆசைகளை தீர்த்துக்கொள்ள அவனுக்கு பாவிச்சது இந்த வேலைக்காரரை தான். ஏன்னா பெரிய குடும்பத்து பெரிய ஆட்களை நினைச்ச மாதிரி அடிக்க இயலாதே. ஆனால் அது வம்பாவிரும், பெரிய தொல்லையாவிரும், அவங்களோட குடும்பம் எல்லாம் வந்துடுவாங்க. எனவே ஆத்திரமெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த அடிமைகளையும் தான் பிடிச்சான். அடிமைகளை கட்டுமையா தாக்கினான். அபூபக்கர் பார்த்தாரு, உங்களோட அடிமையா இருக்கிறனால தானே அவங்களை துன்புறுத்துறீங்க. அப்படி கடுமையா துன்புறுத்தப்படும் அடிமைகளை எல்லாம் சல்லியை கொடுத்து வாங்கி உரிமையிட்டார். சல்லியை கொடுத்து வாங்கி அபூபக்கர்ட்ட வாப்பாவே சொன்னாரு, ஏப்பா சல்லியை கொடுத்து வாங்குறது நல்ல உஜார் ஜவானான உனக்கு உதவுற மாதிரி அடிமைகளை எடுக்கலுமே. அபூபக்கர் சொன்னார், இல்லைல்ல நான் அது எனக்கு வாங்கல, அவங்கள அந்த கஷ்டத்திலிருந்து அபூபக்கர் வாங்கி உரிமையிட்டால் தான் பிலாலும் கூட. பிலாலும் அபூபக்கர் வாங்கி அவரை பண்ற கொடுமையை தாங்க இல்லாம பார்த்து கொண்டிருக்க இல்லாம அபூபக்கர் சல்லியை கொடுத்து வாங்கினார். நீங்க உங்களோட அடிமையா இருந்தா தானே உங்களோட வேலைக்காரன் அடிப்பீங்க. நான் வாங்கி அவளை உரிமையிட்டுறேன். கிட்டத்தட்ட 7 பேர் கானு முஅத்தபீன ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் துன்புறுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டவங்க 7 அடிமைகளை வாங்கி உரிமையிட்டார். அதில் சில பேர் இது வருது, நிலைமையை பார்த்து பெரிய விலை சொன்னாங்க, டிமாண்ட் பண்ணினாங்க. அபூபக்கர் பெரிய விலையையும் கொடுத்து வாங்கினார். எனவே அபூபக்கருடைய ஜூது சாதாரணமானதல்ல. அபூபக்கருடைய அந்த கொடைன்றதுல இன்னொரு பகுதி இருக்குது தானே, தர்மம் சதகா இதெல்லாம். அதில் கொடுப்பவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வினால் பாராட்டப்படுபவர்கள் இல்லையே. அதில் அந்த இஹ்லாஸ் இல்லாட்டி கொடுத்து வேலை இல்லைன்னு இருக்குது. அபூபக்கருடைய தர்மத்தை அல்லாஹ்வே பாராட்டுகிறான். அதுதான் அல்லாஹ் அந்த நான் சொன்னேனே, وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى. யாருக்கு எந்த உதவியையும் அவர் செய்வார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து மாத்திரம்தான். அதை அல்லாஹ்வே சொல்றார். எனவே அவருடைய இஹ்லாஸ் ஜூதுல அப்படி இருந்துச்சு. எங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வோட பாதையில் இஸ்லாத்துக்காக தௌவாவுக்காக கேட்டால் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. உமர் அவங்ககிட்ட சம்பவம் நாங்கள் நிறைய கேட்ட சம்பவம் தானே. ஒரு யுத்தத்துக்கு நான் நினைக்கிறேன் ரசூல்லா கலெக்ஷன் பண்ணுறாங்க, ஏழுமான அளவுக்கு தாங்க நிதி தாங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு ஞாபகம் தபூக்குன்னு சொல்லி. அப்போ அன்றைக்கு உமர் யோசிச்சார், இன்றைக்கு எப்படியும் நான் அபூபக்கரை முந்தணும். வீட்டில் கொண்டு போய் அறவாசி தன்னோட சொத்துல அறவாசியை கொண்டார். பார்த்தா அபூபக்கர் கொண்டிருக்காரு எல்லாத்தையும். அப்போ உமர் சொன்னார், உங்களை எனக்கு முந்தேலாண்டார். எனவே அபூபக்கரோட விசேஷம் என்னாண்டா, இப்போ இப்படி ஒன்று இருக்குதே, சாதாரணமாக எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு ஒரு 4-5 அமலை செஞ்சுட்டு ஹதீஸுகளோட சிறப்பெல்லாம் கேட்டுட்டு கிட்டத்தட்ட நான் இப்போ சொர்க்கவாதின்னு ஒரு நினைவு வந்த பிறகு அதுக்கு மேலே அமல் செய்கிறதுக்கு பெருசாக நினைக்கிறல்ல, மிச்சம் செய்ய தேவையில்லை செஞ்சு வச்சிருக்குது, நீ சொர்க்கம் தாண்ட மாதிரி அப்படி இருக்கிற கொஞ்சம் பேர். நாங்கள் நீ தொழுக போதும், கொடுக்குற தர்மம் போதும் அப்படின்ன மாதிரி நினைக்கிறேன். இதுக்கு மேலே பெருசானி அலட்ட தேவையில்லாத மாதிரி. ஆனால் அபூபக்கர் ஆச்சரியம் என்ன தெரியுமா, நபீட வாயாலே சொர்க்கவாதின்னு சொல்லப்பட்டவர் தான். அப்படி உச்சக்கட்ட சர்டிஃபிகேட் மாதிரி உச்சக்கட்ட இதுதானே அது. நபீட வாயாலே சொல்லியிருக்கிறாங்க, நீ சொர்க்க பலமுறை சொல்லிட்டாங்க அபூபக்கர் நீ சொர்க்கவாதி. ஆனால் அபூபக்கர் இபாதத்துகள் அப்படி இருந்தாங்க. சொர்க்கவாதி தான், நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன், நீ மிச்சம் அலட்ட தேவல்ல அப்படின்ன மாதிரி இருக்கல்ல. அந்த இபாதத்துகளை எப்படி செய்தாருன்னா அந்த நான் ஆச்சரியப்படுவோம். தேடி தேடி நாங்கள் சின்ன நேரத்தில் நாங்கள் நினைக்கிறேன் இதெல்லாம் பெரிய இபாதத் தள்ளியேன்னு மாதிரி. ஆனால் அவர் தேடி தேடி செஞ்சார். ஒரு நாள் ரசூல்லா ஒரு நாள் தொழுதுட்டு சுபகில் என்னமோ, அப்போ சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இன்றைக்கு யாரும் நோம்பு போட்டு கேட்குறாங்க, இன்றைக்கு யாரும் நோம்பு. அபூபக்கர் சொன்னார் அண்ணன். ரசூல்லா கேட்டாங்க, இன்றைக்கே அது சுபத்தில் மாதிரி தான் எனக்கு சரியா நினைவில்லை, ஆனால் ஹதீஸ் சரியான ஹதீஸ். அப்போ இன்றைக்கு யார்? அபூபக்கர் சொன்னார் நான். அப்போ இன்றைக்கு யாராவது சதக்கா கொடுத்தீங்களா? அபூபக்கர் சொன்னார் நான் கொடுத்தேன். இன்றைக்கு யாராவது மையத்துகளில் கலந்து கொண்டீங்களா? மையத்து தொழுகைகளில் மையத்தோடு போயிட்டு அபூபக்கர் நான் என்றார். இன்றைக்கு யாராவது ஒரு நோயாளியை விசாரிச்சிங்களா? அங்கனையும் அபூபக்கர் நான் என்றார். ரசூல்லா சொன்னாங்க, மஜ்தமஅன இல்லா தஹலல் ஜன்னா. இந்த எல்லாமே ஒரு மனிதன் செய்திருந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போவான், சொர்க்கத்துக்கு போயிட்டே தீருவான்டா. இங்கே விளக்கம் சொல்கிறாங்க, அந்த வாழ்க்கையிலே இதெல்லாம் அல்ல. அப்படி பார்த்தா நாங்கள் நீங்கள் கூட செய்கிறதானே வாழ்நாள் முழுக்க பார்த்தா எப்பயோ ஒரு மையத்துக்கு, எப்பயோ ஒரு நோம்பு, எப்பயோ ஒரு நோயாளி, அப்படி அல்ல. ரசூல்லா கேட்ட கேள்வி இன்றைக்கு இன்றைக்குன்னு மாறி மாறி கேட்குறாங்க. எல்லாமே வித்தியாசமான அமல்கள். அப்படிதானே, மையத்துக்கு தேடி போகணும், மையத்தோட போகணும், அங்கால நோயாளி விசாரிக்க போகணும், அங்கால நோம்பு, இங்கால சதக்கா, அது இதுன்னு எல்லாத்தையுமே அபூபக்கர் செஞ்சிருந்தார். அபூபக்கர் மக்களை பொறுத்தவரையில் அவங்களோட
யுத்தம் சொல்ல தேவையில்லை, எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொண்டவர். அடுத்தது சில கட்டம் இருக்குது, அந்த கட்டத்தில் இருந்தவர்கள் வீரர்கள். குறிப்பா நபீடு யுத்தங்கள்ல உஹது யுத்தம் இருக்குது, அதில் ஒரு இக்கட்டான கட்டம் வந்துச்சு. நபியே தாக்கப்பட்ட கட்டம். பலரும் செதறிக்கொண்டு ஓடினாங்க, முஸ்லிம்கள் ஓடினாங்க, சில பேர் மதீனா வரைக்கும் ஓடினாங்க. அந்த ஒரு இக்கட்டான கட்டம் வந்துச்சு. அப்ப கொஞ்சம் பேர் ஓடாம களத்தில் நின்றாங்க. அது ஒரு ஸ்பெஷல். சஹாபாக்களை பற்றி பேசப்போல அது ஸ்பெஷல் டைக்காக சொல்லுவாங்க. மிம்மன் சபத பி உஹத், இவர் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், இந்த சிறப்போ மிம்மன் சபத பி உஹத், உஹதில் ஓடாம நின்றவர் அபூபக்கர், அப்படி நின்றவர். இன்னொன்று துணையில மக்கா வெற்றியோடு அடுத்தாமல் நடந்து யுத்தம். துணையில ஒரு கட்டத்தில் எல்லாருமே செதறி ஓடினாங்க, கொஞ்சம் பேர் தான் களத்தில் நின்றாங்க பதட்டமான கட்டத்தில். அதுலேயும் அபூபக்கர் நின்றார். அபூபக்கர் அவங்கள இப்படி நாங்கள் ஈமான் இபாதத்து அவர்கிட்ட தௌவா அப்படி இப்படி பெரிய பட்டியல், எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட ஒரு முதலிடம். அது போக அடுத்தது முக்கியமான ஒன்று தான் அபூபக்கருடைய ஆட்சி. அபூபக்கர் அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அவங்க தானே ஆட்சிக்கு வந்தார். அந்த ஆட்சிக்கு தெரிவு செய்யப்படும் பொழுது பேசும் பொழுது சில கருத்து வேறுபாடுகள், பல கருத்துகள் வந்து வாதங்கள், அப்படி பிரதிவாதங்கள் எல்லாம் அந்த மாதிரி ஆளுமே அது உலகத்தில் நடக்கிறது. எங்கே அப்போ கடைசியாக அபூபக்கரை தெரிவு செஞ்சாங்க, கிட்டத்தட்ட யோகோபித்து தெரிவு செஞ்சாங்கன்னுங்களே. அந்த சில பேர் இருக்கிறாங்க, அவங்க தகுதி, இந்த பதவிக்கு அவர்கள் தகுதி என்பது அவர்கள் அந்த பதவியிலிருந்து வேலை செய்யப்பட விளங்கும். இவர் தான் தகுதி, இவரை தவிர வேறு யார் வந்திருந்தாலும் இது சரி வந்திருக்காது. உங்களுக்கு பார்க்கலாம், அபூபக்கர் தெரிவு செய்யப்பட்டாரு, அந்த தகுதிக்கு தகுதியான ஒரு ஆள் தான் வந்தார் என்பதை அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் செஞ்ச வேலைகள் நிரூபிச்சு. அதை பார்த்தா விளங்கும் அபூபக்கரை தவிர அன்னைக்கு வேறு யாரு வந்தாலும் சரி வராது. ஏண்டா பொதுவாக அந்த நிர்வாகத்தில் ஆட்சி அப்படி இப்படி இதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, ஒரு முக்கியமான பகுதி இருக்குன்னாண்டா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நிர்வாகம் பண்ணுறாரு, அவருக்கு எல்லாருமே கட்டுப்படுறாங்க, அவருக்கு எல்லாருக்கிட்டையும் சரியான மதிப்பு, அவர் சொன்ன எல்லாருமே கேட்குறாங்க, அவர் எதிர்க்கிறதுக்கு யாருமே துணிய மாட்டாங்க, துணிகிறது இல்லை துணிய மாட்டாங்க. அப்போ அப்படி ஒரு ஆள் ஒரு அளவான நீண்ட காலம் நிர்வாகம் பண்ணுறாரு, கடுமையான மதிப்பானால் நிர்வாகத்தில் கண்டிப்பாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் எல்லாருமே அவரோட அன்பாகவும் அவரோட பற்றாகவும் அவருக்கு கட்டுப்பட்டும் இருக்கிறார். அவருக்கு எதிராக யாருமே பாலை தூக்கவோ அப்படி தூக்கவோ அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணவோ புரட்சி பண்ணவோ யாரும் மாறதில்லை. அந்த அளவுக்கு கட்டுப்பாடாக வைத்தொருவர் நிர்வாகத்தை செஞ்சு அவர் போன போகிறோம், அவர் மூத்துனுங்களே அதுக்கு போகிறோம் எப்படி வரணுமே ஒருத்தர், எப்படியும் ஒரு வரணும் ஒருத்தர், ஒரு ஊருக்கு அல்லது ஒரு பள்ளிக்கு ஒரு நாட்டுக்கு வரத்தான் ஓணும். அடுத்தாப்புல வர்றவருக்கு சரியான பொறுப்பு இருக்கு. ஏன் தெரியுமா, அந்த இவ்வளோ நாளாக முந்தினவருக்கு அவரோட அன்பு, அவரோட கட்டுப்பட்டு, அவரோட ஒரு அச்சம், அவரோட இப்படி இருந்தாங்களே, அதில் கொஞ்சம் குழப்பம் போட நினைச்சிருந்தவங்க அப்படி இப்படி உள்ளவங்க எல்லாம் இப்போ தான் ரெடி ஆகுவாங்க. இப்போ அவர் இல்லையே, அவர் இல்லைங்கிறத இருக்கிறவங்களுக்கு விளங்குமா இருக்கும். ரசூலுல்லாஹ் காலத்தில் நபியோட யாரும் முட்டிக்கொள்றது இல்லையே, நபியோட எல்லாருமே கட்டுப்பாடு, எல்லாருமே கட்டுப்பட்டாங்க, எல்லா நபி சொன்ன மாதிரி கேட்டாங்க, அப்படி இருந்துச்சு. நபிக்கு மகத்துவமான அந்த பெரிய ஒரு நிலை. எனவே அப்படியே நிர்வாகம் போச்சு, கிட்டத்தட்ட ஆட்சி போச்சுன்னுங்க. அப்போ நபி மௌத்தாவினதோட ரெண்டு இடம் அங்கே இல்லாமல் போச்சு. நபி நுபுவத்துங்க அதை யாராலும் ரீஃபில் யாரும் அந்த இடத்த நிரப்பையிலாது, அது முடிஞ்சு நுபுவத்து முடிஞ்சு, வகை முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, அந்த இடம் முடிஞ்சு, அதுக்கு யாரும் பதில் வரையலாது. அதோட நபியில் வர்றதெல்லாம் முடிஞ்சு. அடுத்தது தான் அந்த இஸ்லாம், நபி சொன்ன இஸ்லாத்தை வைத்து ஆட்சி செய்வது, அதை வைத்து நிர்வாகம் பண்ணுவது, அதை அமுல்படுத்துவது, அதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கு வாரவருக்கு சரியான பொறுப்பு இருக்குது. ஏன்னா பல பல காரணங்களை சொல்லிக்கொண்டு பல பேர் கட்டுப்படாமல் போவாங்க, இன்னும் பல பேர் எதிர்ப்புக்கு வருவாங்க, இன்னும் சில பேர் நாங்கள் அவர் சொன்னதுக்கு கேட்டதுக்கு என்ன நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டோன்னுவாங்க, குழப்பம் போட ரெடியாகினவங்க குழப்பம் போட ரெடியாகுவாங்க, அப்படி பலது இருக்குது, பலது வரும். எனவே அப்படியுள்ள ஒரு நிர்வாகிக்கு பின்னால் ஆட்சிக்கு வருபவர் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்வார். அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்கிற அளவுக்கு தகுதியானவர் தான் வரணும். அங்கனைக்கு ரசூலுல்லாஹ் மூத்தானதோட அபூபக்கர் ஆட்சிக்கு வந்தார். 2.5 வருஷம் தான் ஆட்சி, மிச்சம் இல்லை, 2.5 வருஷம் தான் ஆட்சி பண்ணினார். ஆனால் அந்த காலத்துக்கு சரியான பிரச்சனை வந்து எல்லா பிரச்சனையும் அபூபக்கர் அழகாக எதிர்கொண்டார். துணிச்சலாக தைரியமாக அவர் எதிர்கொண்டதை பார்க்கலாம் உங்களுக்கு. அபூபக்கருடைய ஆட்சி ஆச்சரியமானது. அந்த ஆட்சிக்கு வந்து அவருக்கு பையத்து நடந்துச்சு, ஆட்சிக்கு வந்துட்டார்.
மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துவாரே, அவர் அதில் தான் கிட்டத்தட்ட சொல்லுவார், நான் யார், நான் என்ன மாதிரி நிர்வாகம் பண்ண போகிறேன், என்கிட்ட இருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க முடியாது, நான் உங்கள்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்குறேன்னு மாதிரி எல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் சொல்லிடுவார், என்ன நடக்க போகுது, இதுதான் பண்ண போகிறேன் மாதிரி. அதில் விளங்கும் என்ன மாதிரி அவன்கிட்ட ஆட்சி போகுது, சர்வாதிகாரம் தரமா அதான் இதான்னு பார்க்கலாம். அபூபக்கர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அருமையான ஒரு உரை ஒன்று நிகழ்த்தினார். பின்னால் வரும் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிற செய்தி தான் சொன்னார். அவர் அழகா சொன்னார், ஐயுஹன்னாஸ் இன்னி கது உள்ளீது அலைக்கும் வலஸ்து பிகைரிக்கும். நான் உங்களின் மீது பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு நான் இப்போ அதிகாரியா நிர்வாகியா நான் ஹலீஃபாவா நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உங்களில் நல்லவன் என்று அர்த்தம் அல்ல, உங்களுக்கு நான் ஆட்சியாளராக வந்தேன் என்பதனால உங்களில் மிக நல்லவன் நான் என்ற அர்த்தம் அல்ல. பணிவு, அபூபக்கர் இருந்த ஆச்சரியமான ஒரு குணம் தான் பணிவு. அதுக்கப்புறம் ஒரு செய்தி சொன்னார், லேசில் ஆட்சியாளர்கள் சொல்கிறல்ல, சொன்னார், ஃபைன் அஹ்சன்து ஃபஅஈனூனி வைன் அஸஅது ஃபகவ்விமூனி. நான் ஆட்சியை சரியாக செஞ்சால் நீங்கள் எனக்கு உதவுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. நான் ஏதாவது பிழை பண்ணினா என்னை திருத்துங்கட்டார், பிழை பண்ணினா திருத்துங்கட்டார். திருத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த ஜனநாயக சுதந்திரம்ன்றது நிறைய ஜனநாயக நாடுகளில் ஜனநாயகம் பேசுபவர்கள் தான் இருக்கிறார்கள், ப்ராக்டிக்கல் பண்ணுறவங்க நிறைய குறவு. விசேஷமாக ஆட்சியாளர்கள் வரும் வரைக்கும் பேசுவார்கள், வந்தவரோ வித்தியாசம்ன்றது நான் நீங்கள் நிறையா கண்டது. அபூபக்கர் அப்படி செய்யல, சொன்னார், நான் பிழை செஞ்சால் எனக்கு சொல்லுங்க, நீங்கள் திருத்துங்க இணையண்டார். அதுக்கப்புறம் சொன்னார், அதாவது அஸ்ஸிதுக அமானா வல் கதிபு கியானா, உண்மை என்பது நம்பகம், அது அமானிதம், பொய் என்பது துரோகம். அதுக்கப்புறம் ஒரு அழகான செய்தி சொன்னார், நல்ல ஒரு செய்தி சொன்னார், ஏண்ட ஆட்சியில் மக்களுக்கான நியாயங்களுக்கு எப்படி அத்தஈஃபு ஃபீக்கும் கவியுன் இந்தி ஹத்தா ஆஹுத லஹு ஹக்கஹு. உங்களில் ஒரு ஆள் இருக்கிறான்னு சொல்லுங்க, பலகீனமானவர், பணம் இல்லை, ஏழை, அவருக்கு பெரிய செல்வாக்கு ஒன்றும் இல்லை, அவருடைய பிரச்சனை எனக்கிட்ட வந்தால் அவருக்கு அநியாயம் நடந்துடும், அநீதம் இழைக்கப்பட்ட தருவார். ஆனால் சமூகத்தில் சாதாரண ஒரு ஆள், சமூகத்தில் பலகீனமானவர், அவருக்கு அநியாயம் செய்யப்பட்டு வந்தால் எனக்கிட்ட அவர் பலமானவர் தான், எனக்கிட்ட அவர் பலமானவர் தான். அவருடைய உரிமையையும் அந்த அநியாயத்துக்கான நியாயத்தையும் கேட்காமல் நான் விடவே மாட்டேன். உங்களில் பலமானவர் சொன்னாங்க, உங்களில் பலமானவர், சமூகத்தில் பெரிய அந்தஸ்து, பெரிய பணம், பெரிய குடும்பம் இதெல்லாம் உள்ளவர், அவர் யாருக்காவது அநியாயம் செஞ்சுட்டு கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்திருக்கு, அவர் என்கிட்ட வந்தால் அவர் என்னை பொறுத்தவரையில் பலகீனமானவர், அவருக்கு நான் தண்டனையை கொடுத்துட்டு தான் நிற்பேன்டார். நேரு மாத்தம் தானே நாங்கள் நிறைய ஆட்சியாளர்களை பார்க்குறோமே, அப்பாவிக்கு ஒரு சட்டம், செல்வாக்குள்ளவனுக்கு இன்னொரு சட்டம்னு தானே நிறைய பேர் பண்ணுறாங்க, இதை பேசுகிறவங்களே பண்ணுறாங்களே. இவரை தான் சொன்னார், அப்பாவிகள்னு யோசிக்க தேவையில்லை, உங்களுக்கு அநியாயம் நடந்தான்ட்டு வாங்க, நீங்கள் என்கிட்ட பலமாக தான் இருப்பீங்க, நீங்கள் என்கிட்ட பலசாலியாக தான் இருப்பீங்க. பலசாலிகள் நினைச்சுறாங்க எதை செஞ்சுட்டும் என்கிட்ட தப்பேல் உண்டு, பலசாலி தவறு செஞ்சாலும் என்கிட்ட வந்தால் அவன் பலகீனம் தான், அவனுக்கு எந்த செல்வாக்கும் இங்கே சரி வராது, நான் அவருக்குள்ள தண்டனையை கொடுப்பேன்ட்டு சொன்னாங்க. கொடுப்பேன்ட்டு சொல்லிட்டு அவங்க இந்த இருந்தது மட்டுமில்லை, ஆட்சி அவர்களை மாற்றல. இதுதான் அந்த சில கனவான்கள் சொல்லுவோமே, சில பேர் இருக்கிறாங்க நிர்வாகத்துக்கும் ஆட்சிக்கும் வரும் முதல்ல ஒரு ஜாதி, அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கல, சும்மா எங்கேயோ பணத்தால் குவிச்ச மாதிரி தான் அவங்களுடைய வேலையை. அபூபக்கர் சரியான ஒரு பணிவான ஆள், சரி இறக்கமான ஒரு ஆள். அவர் சில ஏழைகள் மாதிரி சில மக்கள் வாழ்கிற ஏரியாக்களுக்கு போய்த்து அந்த மக்களுக்கு அவங்களோட ஆடுகளில் பால்கள் எல்லாம் கறந்து கொடுப்பாரு, ஹெல்ப்புக்கு கறந்து கொடுப்பாரு. இது அவர் வளமையாக செய்கிறது. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்துட்டார், ஆட்சி சும்மா இல்லையே ஜனாதிபதியே. அப்போ அந்த நேரம் அந்த ஏரியா அந்த அசல்ல ஒரு பொம்பளை சென்னை, இனி எங்கட ஆடுகள் இந்த பால் கறக்க இனி வரமாட்டாரா இருக்கும் உண்டு. அவர் சென்னை எப்படின்டா இவ்வளோ நாளாக வந்தார் சாதாரண அபூபக்கர், இப்போ ஹலீஃபா அபூபக்கர், விளையாட்டு இல்லை. எனவே இதுக்கு பிறகு எங்கட ஆடுகளுக்கு பால்கள் கறந்து ஹெல்ப் பண்ண மாட்டாரா இருக்கும். அபூபக்கர் போனார், வைத்துட்டு சொன்னார், ஆட்சி என்னை மாத்தாதுன்றாரு, நான் எப்படி முந்தி இருந்தனோ அப்படித்தான் இருப்பேன்டாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அவர் ஒரு சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போறாரு. உமர் கண்டார், உமர் கண்டுட்டு கேட்டார், எங்க போறீங்க? ஒரு சொன்னார், நான் வியாபாரம் செய்ய போறேன், என் குடும்பத்தை காப்பாற்ற நான் வியாபாரம் செய்ய. அப்பதான் உமர் சொன்னாரு, இல்லை இது சரி வராது, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, வழக்கு வம்பு இருக்குது, எத்தனையோ இதுகள் பார்க்க இருக்குது, எனவே நீங்க இப்படி வியாபாரத்துக்கு போனால் இதை யாரு பார்க்குற, நாங்கள் பைத்துல் மாலால பொது நிதியால
உங்களோட செலவுக்குள்ள ஒரு கணக்கொண்ட நாங்கள் நியமிப்போம். அதிலிருந்து தானே தொடங்கின அந்த குறிப்பிட்ட அவங்களோட செலவுக்கு மட்டும்தான் எடுத்தாங்க. அவர்கள் ஆச்சரியமானவர்கள். சுரண்டி முழு கஜானாவையும் இல்லாமலாக்குற மாதிரி ஆக்கடல்ல, அவங்களோட செலவுக்கு மட்டும்தான் எடுத்தாங்க. அதுவும் பல பேர் சொன்னதனால் அபூபக்கர் இணங்கினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட ஆட்சி காலத்தில் அந்த நான் சொன்னேனே, அன்றைக்கு அபூபக்கர் தனது ஆட்சியில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் ருஷி. அது அபூபக்கர் அப்படி கையாளா இல்லாட்டி இஸ்லாம் கிட்டத்தட்ட இல்லாமே போய்த்திருக்கும். அபூபக்கர் ஆட்சிக்கு வந்ததன் பின்னால ஒரு கூட்டம் அரபு நாட்டில் முர்த்தத்தா போனாங்க. நிறைய பேர் போனாங்க முர்த்தத்தா. சில பேர் பல காரணங்களை சொல்லிட்டு போய்த்தாங்க. சில பேர் சொன்னாங்க முஹம்மது மௌத்தாவே இல்லாதே நபியா இருந்தா மௌத்தாவிட்டாரே அப்படின்னு இஸ்லாத்தை விட்டுட்டாங்க மாதிரி. தொகையாக பிரதானமான நகரங்கள் இருக்குதே, மக்கா, மதீனா, தாயிஃப், இப்படி நகரங்களை தவிர பல ஏரியாக்கள்ல கண்டபடி பல வேலை நடக்குது. கொஞ்சம் பேர் இஸ்லாத்தில் வேலையில நாங்கள் வெளியே போறோம்ன்ற மாதிரி ஆவிட்டாங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருந்தாங்க, அவங்க என்ன செஞ்சாங்கண்டா இன்னொரு பாட்டி வந்து தனப்போ பொய் நபி, அபூபக்கர் காலத்தில் வந்துட்டாங்க பொய் நபி நபின்னு சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பேர் வந்தா. அவங்க பின்னுக்கு ஒரு கூட்டம். இன்னொரு பக்கத்துல கொஞ்சம் பேர் அந்த அரசாங்கத்துக்கு அந்த ஜக்காத்து இருக்குதே, ஜக்காத்து விஷயத்தில் ஒரு கூட்டம் நடந்தாங்களே அபூபக்கருடைய காலத்துல. அவங்க சொன்னாங்க எப்படின்னா, ஜக்காத்து ஒரிஜினல் ஜக்காத்து எப்படின்னா, இஸ்லாமிய ஆட்சியில ஜக்காத்து கடமையானவங்க அந்த ஜக்காத்து சொத்துக்களை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், அரசாங்கத்தை கொடுக்கணும். அவங்க அதுல நிறைய விவரங்கள் இருக்கு. ரசூல்லா மௌத்தாவின பிறகு ஒரு கூட்டம் சொன்னாங்க, நாங்க அரசாங்கத்துக்கு தரமாட்டோம், நாங்க அரசாங்கத்துக்கு தரமாட்டோம், நாங்களாக பார்த்துக்கொள்றோம்ன்ற மாதிரி. அப்ப அது அவங்களோட பிரச்சனை. ஏன்னா ஜக்காத்து சரியா அரசாங்கத்துக்கு வராட்டி அரசாங்கத்தின் நிதி பிரச்சனைகள் நிறைய வரப்போகுது. நாட்டு மக்களோட தேவைகளை சரியா நிறைவேற்றி கொடுக்கறதுல சிக்கல் வரப்போகுது. அப்ப அபூபக்கர் பார்த்தாங்க, இதுகளை சும்மா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு சும்மா அப்படி சரி வரும் பார்க்க இயலாது. ஏன்னா இது விட்டுட்டு போனா இன்னும் பெருத்துரும். அன்றைக்கு நீங்க நல்லா பார்க்கலாம், அன்றைக்கு அபூபக்கருடைய ஆட்சியில நபி மௌத்தாவின் உடனே வந்த ரித்தத்து தெளிவான ரித்தத்து வெளிப்படையாவே இஸ்லாத்தை விட்டு பேசிக்கொண்டு போனாங்க 7 ஆண்டு மாதிரி. அந்த ரித்தத்தை அபூபக்கர் அடக்கினார். அன்றைக்கு அவர் அடக்கல்லாட்டி அது எவ்வளவு தூரம் பேச்சிருக்கும். இன்றைக்கும் இஸ்லாமிய ஒரு செய்தி ஒன்றுக்கு தெரியுமா, ஒரு பிரபலமான ஒரு வாசகம் சொல்லுவாங்க, ரித்தத்துன் லா அபா பக்ரின் லஹா, ரித்தத்துன் லா அபா பக்ரின் லஹா. ரித்தத்து நடக்குது, அபூபக்கரை காணல. அபூபக்கர் இருந்திருந்தா நடக்க விட மாட்டார். இன்றைய உலகத்திலும் இஸ்லாமிய உலகத்தில் கூட அது பெரிய ஒரு பகுதி இஸ்லாத்துக்கு புதிய வியாக்கியானம், குர்ஆனுக்கு புதிய விளக்கம்னு சொல்லி மார்க்கத்தையே மாத்துற மாதிரி பல பேர் பேசுறாங்க. இன்னும் சில பேர் குர்ஆனையை குறை சொல்றாங்க, இன்னும் சில பேர் நபியை குறை சொல்றாங்க, அதில் அப்படின்றாங்க, இது பகுத்தறிவுக்கு படலான்றாங்க, அது அப்படின்றாங்க. எத்தனையோ சிந்தனை இதுகள் உலகத்தில் போய் சுத்துது. இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட முஸ்லீம்களுக்கு இடையில நானும் நீங்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு சிந்தனா ரீதியில் ரித்தத்து சாயல்தனமான எத்தனையோ செய்தி பேச்சு கொண்டிருக்கு. உறுதியான நம்பகமான விஷயங்களையும் நம்பிக்கை இல்லாத மாதிரி பேச தொடங்கிட்டாங்க. இப்ப அப்படி மாதிரி குர்ஆனுக்கு வித்தியாசமான விளக்கம், அதுக்கு அப்படி இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சட்டங்கள், அது அந்த காலம் இது இந்த காலம் வேறன்ற மாதிரி பேசுறது நிறைய இருக்குது. நிறைய அது நடக்குது இன்றைக்கு உலகத்துல. எனவே இஸ்லாமிய உம்மாவுக்குள் அந்த இஸ்லாத்தையே மாத்திர மாதிரி கருத்து பரப்பப்படுது, அல்லது உம்மாவுளுக்கே சில பேர் வந்து கொண்டு பேசுறாங்க. சில கருத்து இஸ்லாத்தை மட்டுமே வெளிப்படுத்துற மாதிரி கருத்தா இருக்குது. ஆனா பார்க்க கேட்க ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்குது. யாரும் வழிகட்டுக்கிட்டு போறாங்க, யாரை பிடிக்கிறது யாரை நிப்பாட்டுறது விளங்காத மாதிரி இருக்குது, விளங்க இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஆனா அபூபக்கர் அதை சும்மா விடல. பல பேர் முர்த்ததா போக்கல, அபூபக்கர் அவங்களுக்கு எதிராக போர் தொடுத்தார், முடிவே பண்ணினார், யுத்தம் தானே. அந்த பெரிய உமர் போன்றவங்க கூட அபூபக்கருடைய அந்த அப்ப நீங்க இப்ப இதுல ஈடுபட வானாம்ட மாதிரி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாவின புதுசு நாங்க பெரிய யுத்தங்கள்ல ஈடுபட்டால் என்ன நடக்கும்? அபூபக்கர் சொன்னார், பண்ணியே தீருவேன், பண்ணியே தீரு. ஏண்ட கையில 7 வாள்கள் இருந்து மாறி மாறி ஒவ்வொரு வாள்களும் உடைஞ்சு போனாலும் நான் பண்ணியே தீர வேண்டாம். அதான் அந்த மெலிந்த அந்த அபூபக்கருடைய சொல்லுவோமே அவன்கிட்ட உள்ளுக்கு இருந்துச்சு. சில அந்த உள்ளம் எப்படின்னா, சில பேர் எழுதுற அபூபக்கரை பத்தி காண யகிஃபு மௌகிஃப நபி. அபூபக்கர் சில நிலைப்பாடுகளை எடுத்தாரு நபியை போல. வஹி வார நபி தான் அந்த அளவு உறுதியாயிடுவார். சாதாரண ஒரு ஆள் அப்படி எடுக்க மாட்டார். அபூபக்கர் அப்படிதான் முடிவெடுத்தார். உமரே வந்து இந்த மானிய ஜக்காத்து இருக்கிறாங்க, ஜக்காத்து 7 ஆண்டு அபூபக்கர் பார்த்தாரு. 7 ஆண்டா அவங்க பார்க்கட்டு, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு
பிரச்சனைக்குள்ள பாட்டி அவங்களோட கருத்தை நியாயப்படுத்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க நபி இருக்கக்குள்ள நாங்கள் கொடுத்தோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அம்பானி அந்த கதை சொல்ல அதால் அப்படி வருது. நீங்கள் அவங்களுக்கு துவா கேட்பீங்கன்னு எல்லாம் சொல்கிறான். இப்போ நபி இல்லை எங்களுக்கு துவா கேட்க, எனவே நாங்கள் கொடுக்குறதில்ல. மாதிரி புரிஞ்சு எல்லா குழப்பக்காரரும் ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டு தானே போகிறது. ஏதோ ஒரு காரணத்தையும் ஒரு விளக்கத்தையும் சொல்லிக்கொண்டு நியாயங்களை சொல்லிக்கிட்டு தான் குழப்பம் போடுறது. ஜக்காத்து அரசாங்கத்துக்கு தரையிலான்ட்டான். தரையிலாண்ட போகிற அபூபக்கர் சொன்னார், நான் யுத்தம் தொடுவேன், என் யுத்தம் தொடுவேன், யுத்தம் செஞ்சாவது இவங்களை அடக்குவேன், ஜக்காத்தை தர வைப்பேன். இப்போ கொஞ்சம் பேர் சொன்னாங்க வானாம். உமரெல்லாம் அந்த நேரத்தில் சொன்னாங்க வானாம், நீங்கள் களிமா சொன்னவங்களோட இப்படி யுத்தம் செய்றீங்க. அபூபக்கர் சொன்னார், வல்லாஹி லஉகாத்தில மன் ஃபர்ரக பைன ஸலா வ ஸக்கா. தொழுகையும் ஒரு கடமை, ஜக்காத்தும் ஒரு கடமை. ஒன்றை செய்வேன் மற்றதை செய்ய மாட்டேன் உள்ளவங்களோட நான் யுத்தம் செஞ்சு தான் தீர வேண்டாம். அதில் அபூபக்கர் ஒரு அழகான செய்தி சொன்னார், நான் சொல்லி முடிக்கிறேன். அபூபக்கர் சொன்னார், அவர் அழகான ஒரு செய்தி சொன்னார். இஸ்லாத்தில் அது இல்லை இது இல்லை அல்லது அது வானா நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு கொஞ்சம் பேர் இஸ்லாத்திலிருந்து சில கடமைகள்லேருந்து விலக பார்க்குறது, அல்லது இஸ்லாம் சொன்ன சட்டங்களையும் மாற்ற பார்க்குறது. இந்த மாதிரி இதுகளை நாங்கள் லேசாக விட்டா புறவது பெருசாகி கொண்டே போவோம். எனவே இப்போ இன்னைக்கு அபூபக்கர் சொன்னார், இப்படி சொன்னார், இந்த ஜக்காத்து அரசாங்கத்துக்கு தரையிலான்றாங்களே அவங்களோட நான் சண்டை பிடிக்கிறது ஏன் தெரியுமா? அவங்களால வரக்கூடிய சொத்து பெருசி பெரிய சல்லி பெரிய கணக்குன்றதுக்கு அல்ல, அவர்கள் கை வைத்திருப்பது ஒரு கடமையில். அதான் அபூபக்கர் அழகான செய்தி சொன்னார். நபி இருக்கிற காலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவேன். ஆட்டுக்குட்டி அனா அப்படிதான் சொன்னாங்க. அனாக்குன்னா ஆட்டுக்குட்டி, அல்ல இக்காலன்னு வருது. இக்காலன்னா அந்த ஒட்டகங்களை கட்டுற கவுரு துண்டு. சாதாரணமாக மாட்டை கட்டுற கவுருக்கு எங்கள்கிட்ட மதிப்பில்லையா, ஊட்டி வீசினா சும்மா இருக்கும். அபூபக்கர் சின்ன செய்தி என்ன தெரியுமா? நபியின் காலத்தில் மிருகத்தை கட்டுற ஒரு கவுத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடமை கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கணும்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து கொண்டு இருந்தாங்கன்னு சொல்லி நபிக்கு பின்னால அந்த கவுத்து துண்டையோ ஆட்டுக்குட்டியையோ கொடுக்க இயலான்றான்னு சொல்லுங்க. நான் அப்படிப்பட்டவர்களுடனும் யுத்தம் செய்வேன், ஆட்டுக்குட்டிக்காக அல்ல, அது சாதாரணம், கவுரு துண்டுக்காக அல்ல. அவர்கள் வைத்திருப்பது பெரிய கடமையில கை வைக்கிறாங்க, இப்ப தக்காத்துல கை வைக்கிறாங்க, அதுல கை வைக்கப்படாது. உங்களுக்கு விளங்கமா இருக்கும். அபூபக்கர் சொன்னாரு, இவங்க ஜக்காத்தை தரலன்றதுக்கு நான் யுத்தம் செய்யறது இவங்களுடைய சொத்துக்காக அல்ல. நபீட காலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை கடமைன்னு கொடுத்து கொண்டிருந்தாங்க, இப்ப ஏலான்றாங்கன்றிருந்தால் நான் யுத்தம் செய்வேன். ஆட்டுக்குட்டி சாதாரணமானது, ஆனா பிரச்சனை அதல்ல செய்தி, இது கடமை. கடமையில் கை வைக்க விட முடியாது. அன்றைக்கு அபூபக்கர் உடல்ல, அன்றைக்கே அபூபக்கர் உடல்ல. இஸ்லாத்தின் அந்த உறுதியான கடமைகள்ல யாருமே கை வைக்கப்படாது. பல வழிகட்டவர்கள் பல சிந்தனையில பல தவியல்கள் விளக்கங்கள் வருவாங்க. இடம் கொடுத்துக்கிட்டு போனா வேலை சரி வராது, ஒன்றா குறைய தொடங்கும் இஸ்லாம். அபூபக்கர் அன்றைக்கே இடம் வைக்கலையே, யுத்தம் செஞ்சு முடிச்சார். முருத்தத்துகளுடன் யுத்தம், பெரிய யுத்தம். முத்தநம்பிகள் சொல்ற பொய் நபிமார்களுடன் நடந்த யுத்தம், பெரிய யுத்தம். நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். செஞ்சு முடிச்சு அடக்கிட்டு தான் போனார். இந்த 2.5 வருஷத்துல பெரிய பெரிய பிரச்சனை. பெருங்கூட்டம் முருத்தத்து, இன்னொரு கூட்டம் சக்காத் தர மாட்டேன், இன்னொரு கூட்டம் புதிய நபிமார் வந்து கொண்டு நான் நபி இல்லை அவன்ட பின்னுக்கு பல பேர். இதெல்லாத்தையும் அபூபக்கர் உடல்ல அடக்கி முடிச்சுட்டு தான் போனார். அவன் 2.5 வருஷம் ஆட்சியில அடுத்த உமருடைய கையில ஆட்சியை கொடுக்கப்பட இதெல்லாத்தையும் அடக்கிட்டு தான் கொடுத்தார். உமருக்கு ஆட்சி செய்யறது லேசா போச்சு. அபூபக்கரும் அந்த அளவு உறுதியான முடிவுகள் அவர். அபூபக்கரை நான் கடைசியா நான் சொல்றேன், அவருடைய முடிவுகள் ஆச்சரியமானது. எல்லாம் முடிஞ்சு இப்போ கடைசியில் ஒரு ஷோம் இல்லை, தனக்கு பின்னால் யார் ஆட்சி, இவ்வளோ நாள் நான் கட்டி காத்து இது பண்ணின விசேஷமா, இது சும்மா ஆட்சி அல்ல, தீனோட கலந்த ஆட்சி. இப்போ அடுத்தது யாரு அப்படின்றப்பெல்லாம் அபூபக்கர் அடுத்தவரை எக்வைட் பண்ணிட்டே மௌத்தாவினார். அடுத்தவரை இன்னாருன்னே சொல்லிட்டு தான் மௌத்தாவினார். அபூபக்கரே எக்வைட்மெண்ட் எழுதி வச்ச மாதிரி தான் செஞ்சார். எனக்கு பின்னால் உமர் ஆட்சிக்கு அப்படின்ட்டு ஆட்சியாளர் யாருன்றே நியமிச்சுட்டு தான் மௌத்தாவினார். அப்போ அபூபக்கர் இந்த உமர் தான் எனக்கு போகிற ஆட்சின்னு முடிவு பண்ணிட்டார். உமரைத்தான் நியமிக்கிறேன். கொஞ்சம் முக்கியமான சஹாபாக்கள் நிறுத்தப்பட்டு கருத்து கேட்டார். நான் உமரை நியமிக்க யோசிச்சிருக்கிறேன், கருத்து சொல்லுங்கள். அப்போ கொஞ்சம் பேர் சொன்னாங்க, நீங்கள் உயிரோடு இருக்கக்குள்ளே இந்த மனுஷன் கெரம் உமர் சரியான கெரம் தாங்க உமர். நீங்கள் உயிரோடு இருக்கக்குள்ளே தெரியும் தான் இவருடைய கெரத்தை, இவருடைய கண்டிப்பான ஒரு ஆள் உமர், விசேஷமாக கண்டிப்பான ஆள் தானே. அப்போ நீங்கள் இவருடைய கையில் உம்மத்தை கொடுத்துட்டு போக போகிறீங்களா அப்படி. அப்போ அபூபக்கர் அழகான ஒரு செய்தி சொன்னார். அபூபக்கர் சொன்னார், உமரைத்தான் சரி,
நாளைக்கு அல்லாஹ் என்னிடம் கேட்டால், அபூபக்கர் உம்மத்தை நீ யாரிடம் கொடுத்துட்டு வந்தாய், ஒப்படைச்சிட்டு வந்தாய் என்று கேட்டால் நான் சொல்லுவேன், அவர்களில் சிறந்தவருடைய கையில் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாரும் விடையும் எனக்கு உமரை தெரியும், எல்லாரும் விடையும் உமரை எனக்கு தெரியும், உமர் தான் இதுக்கு தகுதி என்று அபூபக்கர் அது முடிவுண்டே செஞ்சுட்டு தான் போனார். அபூபக்கருடைய முடிவு எவ்வளவு ஒரு அழகான முடிவுன்றதை உமருடைய ஆட்சி எங்களுக்கு சொல்லுது. உலகம் இன்றைக்கு கூட புதினமாக பார்க்குற ஒரு ஆட்சி ஒன்று உமர் செஞ்சுட்டு போனார். அதனால தானே அபூபக்கரை சொல்லுவாங்க மீன் அப்ரசின்னாஸ். சில பேர் இருக்கிறாங்க, சில புதினமான முடிவுகளை எடுப்பார்கள், மற்றவங்களுக்கு விளங்காது, ஆனால் அந்த முடிவு சரியாக இருக்கும். அப்படி ஒரு ஞானம் கொண்டு அல்லாஹ் கொடுக்கிறது சில பேருங்கிற மாதிரி. அபூபக்கர் அப்படி இருந்தார். அவருடைய அந்த கிலாபத்தும் தனக்கு பின்னால் யார் ஆட்சிங்கிற முடிவு கூட ஆச்சரியமான முடிவாக தான் இருந்துச்சு. அபூபக்கர் தான் அவங்க காலத்தில் குர்ஆனை ஒண்டி சேர்த்த சிறப்புகள் எல்லாமே இருக்குது. அவங்க ஹிஜ்ரி 13ஆம் வருஷம், ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க 16ஆம் வருஷம், 13ஆம் வருஷம் ஜுமாதல் உஹ்ராவில் ஒரு 22 மௌத்தாகுறாங்க. அவங்களுக்கு 63 வயசு. அவங்க ரசூலுல்லாஹ் பக்கத்திலேயே, ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தாப்புலேயே அந்த தந்த மகளோட வீடு தானே ஆயிஷா நாயுடு வீடு, அதில் அடக்கப்பட்டாங்க. இந்த அபூபக்கர் அவங்களோட சிறப்புகள் பாடங்கள் நிறையா இருக்குது. நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம்.